என்னோடய ஸ்டைலில் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸில். இப்போ நான் இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணாலே பூண்டு மிளகு குழம்பு, கார குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விற்கிறாங்க. பார்த்தா 200 300 பாட்டில்ஸ். அப்படிலாம் இல்லாமல் ஈஸியாக 20 மினிட்ஸில் அவங்கவுங்க வீட்லேயே செஞ்சுக்கலாம். இதில் வந்து எந்த மசாலா ஐட்டம்ஸுமே இல்லை, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். எந்த மசாலா பொடி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு. என்னென்னமோ சாப்பிட்றதுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வடகம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, இது 3ம் போட்டு நல்லா வதக்குங்க. எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கூழாக அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அப்படியே வதங்காமல் இருந்தால் குழம்புக்கு டேஸ்ட்டே வராது. இது ஒரு பக்கம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு பாக்கெட்டில் புளியும், ஒரு பாத்திரத்தில் புளியும், அதில் கொஞ்சம் வந்து உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும். ஊறினா தான் புளி கரைச்சி ஊற்ற ஈஸியாக இருக்கும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதுவும் வதங்கிடும். புளியை கரைச்சி அந்த குழம்புல ஊற்றிடுங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் கொதிஞ்சு நல்லா வந்து கட்டியாக குழம்பு பதத்துக்கு வந்துடும். அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி, என்கிட்ட வந்து சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் இருக்குது. உங்கள்கிட்ட எந்த வத்தல் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக மாங்காய் வத்தல், மாவடு அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு வத்தல் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து சரவணா ஸ்டோர்லேயே விற்கிறாங்க. யாருக்காவது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 20 ருபீஸ் 30 ருபீஸ். இதுக்கு ஆன்லைனில் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணி மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதை வதக்கி இந்த குழம்புலையே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். ஒரு 5 or 10 மினிட்ஸ். இந்த மாவடெல்லாம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். கசப்பாக இருந்தாலுமே வந்து டேஸ்ட்டு தான், உடம்புக்குமே நல்லது. இந்த டைமில் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்புக்காக ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் நான் வெல்லம் ஆட் பண்ணலை. கடைசியாக குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டால் குழம்பே வந்து கருவேப்பிலை டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வரும். கருவேப்பிலை போடணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லை கருவேப்பிலையும் போடாமல் இருந்தாலுமே பரவாயில்ல. இப்போ குழம்பு நல்லா கட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதை நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 or 3 டேஸ்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வத்த குழம்புன்னு தான் பேர். ஆனால் வந்து நம்ம அதை இட்லி டிஃபனுக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி காலி ஆகுனே தெரியாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 or 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். நான் வந்து இதை செஞ்சு முடித்த உடனே எனக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரே டெம்டிங் ஆயிடுச்சு. அதனால் இருக்கிற குழம்ப வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் வந்து அந்த கடாயில் வந்து சாப்பாடு போட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அதுவும் வச்சு காலையில் சாப்பிட்டுட்டு தான் ஆஃபீஸ்க்கே கிளம்புனேன். யாருக்காவது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி